ஒரு அழகான காட்டுல எல்லாம் மிருகங்களும் சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அந்த காட்டுக்கு ராஜாவான சிங்கம் பயங்கர பசியில இருந்ததால கண்ணுல எந்த மிருகம் மாட்டினாலும் அத அடிச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஒரு நாள் எல்லா மிருகங்களையும் சந்திச்சு, இனிமே நான் காட்டுக்கு வேட்டையாட வர முடியாது. அதனால தினமும் உங்களில் ஒரு ஆள் எனக்கு உணவா வரணும்னு சொல்லிடுச்சு. இதக் கேட்டு எல்லா மிருகங்களும் ரொம்ப குழப்பமடைந்திருந்தாங்க. இருந்தாலும் சிங்கராஜா சொன்னதுக்காக எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. எல்லா மிருகங்களும் ஒரு நாள் சிங்கத்துக்கிட்ட போய் தன்னை உணவாக்கிட்டாங்க. ஒரு நாள் முயலோட முறை வந்துச்சு. அப்போ முயல் சிங்கத்துக்கிட்ட ரொம்ப தாமதமா போய் சேர்ந்துச்சு. ரொம்ப பசியில் இருந்த சிங்கம் முயலை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சது. அப்போ பேச ஆரம்பித்த முயல், ராஜா, நான் உங்களுக்காக உணவாகிறதுக்காகத்தான் வேக வேகமா வந்துகிட்டு இருந்தேன். அப்போ நம்ம காட்டுல இருக்கிற கிணத்துக்கிட்ட உங்கள மாதிரியே ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்தச் சிங்கம் என்ன சாப்பிட போறேன்னு சொன்னது. ஆனால் நான் உங்களுக்குத்தான் உணவாகுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே அந்தச் சிங்கம், உங்க ராஜாவுக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து சண்டை போட்டு ஜெயிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. இதைக் கேட்டதுமே சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அதனால அந்தச் சிங்கத்தைக் காட்ட சொல்லி முயல்கிட்ட சொன்னது. முயலும் சிங்கத்த அந்த கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போய், இந்த கிணத்துக்குள்ளதான் ராஜா அந்தச் சிங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னதும், சிங்கம் அந்த கிணத்தை எட்டிப் பார்த்தது. தண்ணில அதோட உருவமே அதற்குத் தெரிய வேறொரு சிங்கம்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்தச் சிங்கத்துக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல ரொம்ப கோபமான அந்தச் சிங்கம் தண்ணில கொதிச்சிடுச்சு. வெளியில வர வழியில்லாம சிங்கம் அந்த கிணத்துக்குள்ளேயே மூழ்கிச் செத்துடுச்சு. புத்திசாலியா நடந்துகிட்ட முயல எல்லாம் மிருகங்களும் ரொம்ப பாராட்டுனாங்க. அப்புறம் எல்லாம் மிருகங்களும் மறுபடியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க.